ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகன்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேன். ஓம் நம சிவாய. முனிவர்கள் தேவரேழு மூர்த்திகள் முதலினோர்கள் மனிதர்கள் சகல வாழ்வின் மகிமையை தள்ளால் உண்டோ. கனி உள தெய்வம் நீயே கதிர் சேயே காகமேறும் சனியே உனை துதித்தேன். தமையநேர் கருள் செய்வாயே. ருத்ரஹரா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான இந்த பதிவுல இந்த வருடம் 2025 வருடம் ஏற்படக்கூடிய சனிப்பெயர்ச்சியினால, திருக்கணிதப்படி ஏற்படக்கூடிய சனிப்பெயர்ச்சியினால எல்லா ராசிக்காரங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் நீங்க சந்திக்க போறீங்க, இதுவரைக்கும் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது, அதெல்லாம் எப்படி நல்ல விதமா மாறப்போகுது, பிரச்சனைகள் வந்தா அந்த பிரச்சனைக்கு முன்கூட்டியே என்ன செஞ்சு சமாளிக்கலாம், இது எல்லாத்தையும் பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறேன். ரொம்பவும் சுருக்கமாகவும் தெளிவாகவும் விளக்கங்களை கொடுத்துருக்கிறேன். இன்னமுமே உங்களுக்கு கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம். என்னுடைய பதில் கட்டாயமாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் கன்னி ராசியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா இவ்வளவு காலமாக உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல ருண ரோகஸ்தானம் சத்ருஸ்தானத்தில் சனி பகவான் இருந்துட்டு வந்தார். இதனால எதிரி பகை போட்டி போராமை இந்த மாதிரி விஷயங்கள்ல நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. உங்களுடைய உடல் நலத்திலையும் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே வந்திருப்பீங்க. ஒன்று மாற்றி ஒன்று ஏதாவது பிரச்சனை வந்த மணியமா இருந்திருக்கும். அதே போல உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் 12ஆம் இடத்துலையும் சனியோட பார்வை இருந்ததுனால கைக்கு மீறி நிறைய செலவாயிருக்கும். அதே போல உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் வழியில நிறைய பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. உங்களுடைய உடல் நலத்திலையும் மேல மேல பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே வந்திருப்பீங்க. இது எல்லாமே இந்த சனிப்பெயர்ச்சியிலிருந்து மாறப்போகுது. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்துல கண்டக சனியா இந்த சனிப்பெயர்ச்சி இருக்குது. இதனால நீங்க எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னா, காதல் விவகாரங்கள்லையும் சரி, களத்திர சம்பந்தமான விஷயங்கள், மனைவி வழி பிரச்சனைகள்ல கவனமா இருக்கணும். குடும்பத்தில் கவனம் எடுத்து பார்த்துக்க வேண்டியது அவசியம். அதே போல வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் கொஞ்சம் கவனம் வைத்து பார்க்கறது ரொம்பவே நல்லது. வண்டி வாகனம் ஓட்டுறதுலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசியிலேயே படுறதுனால கொஞ்சம் மந்த நிலை ஏற்படுற மாதிரியான ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படும். எல்லாமே உங்களை சுற்றி மெதுவாக நடக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான மாத்ரு சுகஸ்தானத்தில் சனி பகவானுடைய பார்வை படுறதுனால உங்களுடைய அம்மாவினுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்து பார்க்க வேண்டியது அவசியம். அவங்க வழியில் அதிகமாக நீங்கள் சண்டை சச்சரவு வச்சுக்க வேண்டாம். சின்ன சின்ன மனக்கசப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துலையே சனி பகவான் அமர்ந்திருக்கிறதுனால காதல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா காதல் விவகாரங்களில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான பிதுரு பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானுடைய பார்வை படுறதுனால உங்களுடைய அப்பாவினுடைய உடல் நலத்திலையும் அவர் சம்பந்தமான விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதிகமாக நீங்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். இது எல்லாத்தையுமே நீங்கள் எப்படி தடுத்துக்கிறது அப்படின்னா, தினம்தோறும் காலையில் எழுந்ததும் சூரிய தேவரை வழிபட்டதுக்கு அப்புறமா சூரியனை பார்த்து வணங்குங்க. அதுக்கப்புறமா சனி பகவானை மனசில் நினச்சி கொஞ்சமாக வீட்டில் இருக்க சாதத்தை கையில் எடுத்து காகத்துக்கு படைச்சிருங்க. முடிஞ்சா சனீஸ்வர காயத்ரி மந்திரம் காகத் வஜாயுத்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்திர பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை சொல்லுங்க. இது போக முனிவர்கள் தேவரேழு மூர்த்திகள் முதலினோர்கள் மனிதர்கள் சகல வாழ்வின் மகிமையை தள்ளால் உண்டோ. கனி உள தெய்வம் நீயே கதிர் சேயே காகமேறும் சனியே உனை துதித்தேன். தமையநேர் கருள் செய்வாயே. இந்த மந்திரத்தை சொல்லியும் சனி பகவானை நீங்க வழிபடலாம். இதை வழிபட்டுட்டு வாங்க. முடிஞ்சது அப்படின்னா மாதம் ஒரு சனிக்கிழமை விரதம் இருந்து சனீஸ்வரனை கோவிலில் போய் பார்த்து வழிபட்டுட்டு வர்றது ரொம்ப நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் செஞ்சுக்கணும். இன்னமுமே உங்களுடைய ராசிக்கான பலன்களை தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக கமெண்ட்ஸில் ஹாய்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுக்குறேன். நீங்கள் நேரடியாக உங்களுடைய ஜாதகத்தை எனக்கு அனுப்பியும் உங்களுக்கான தெளிவான பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில்